சுனாமியில் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி அருகில் இருக்கும் ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் ஹீரோ இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. இவர்கள் இருவரும் சிறு வயதிலேயே சுனாமி பாதிப்பால் அம்மா அப்பாவை இழந்தவங்க. அவங்கள ஒரு சர்ச் ஃபாதர் தான் அவங்கள பார்த்துக்கிறாரு. ஹீரோவுக்கு காது கேட்காது, வாய் பேச வராது. கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி டேட்டோ ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறாங்க. ஹீரோ பயங்கர கோவக்காரராக இருக்காரு. அவர் எதிரில் தவறு நடந்தால் தட்டி கேட்கும் முரட்டு இளைஞனாக இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் திருநங்கைகள்கிட்ட ஒரு சில ரவுடி கும்பல் பிரச்சனை பண்றதை பார்க்குறாரு. உடனே அவர்களை தட்டி கேட்கிறாரு. அவங்க பெரிய இடத்து பசங்களா இருக்கிறதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹீரோ கேஸெல்லாம் வாங்குறாரு. இங்கிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க பல மொழிகளை பேசும் டூரிஸ்ட் கைடா இருக்காங்க. அங்கே ஹீரோ அப்பப்போ போட்டும் ஓட்டுவார். ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஹீரோயினை அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஹீரோயின் அம்மாவுக்கு அது பிடிக்காது. ஹீரோ தங்கச்சி சர்ச்சில் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாரில் சில ரவுடி கும்பல் அலப்பறை பண்ண அதை தட்டி கேட்கும் ஹீரோ. அப்பையும் ஒரு ஃபைட் நடக்குது. இப்படி அடிதடின்னு போயிட்டு இருந்தா சரி வராதுன்னு அவரை பார்த்துக்கிட்டு இருக்க சர்ச் ஃபாதர் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஆதரவற்ற இல்லத்திற்கு வாட்ச்மேன் வேலை. அந்த வேலை அங்கே கண்ணு தெரியாதவங்க, உடல் ஊனமுற்றோர் என பலரும் அங்கே இருக்காங்க. அவங்களோட பாசமாக பழகுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதை பார்த்த ஹீரோ தவறு செய்தவர்களை அடித்து கொடூரமாக கொல்றாரு. இதனால் வரும் பெரிய பிரச்சனை, ஹீரோவின் அண்ணன் தங்கை உறவு எப்படி ஏற்பட்டது, ஹீரோ அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவந்தார், அந்த ஆசிரமத்தில் அப்படி என்னதான் நடந்தது என விறுவிறுப்பாக சொல்வதுதான் இந்த வணங்கான். இதில் அருண் விஜய் காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருந்தாலும் அவர் உடல் மொழியில் காட்டும் பாவனைகள் அனைத்தும் வேற லெவல் தான். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரை பக்காவா செஞ்சிருப்பாரு. ஒரு சீனில் தங்கச்சிக்காக அழுகிற சீன்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அருண் விஜய் பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அருண் விஜயோட தங்கச்சி கேரக்டரில் நடித்துள்ள ரித்தா அவர்கள், அவங்க நடிப்பும் சூப்பராக இருக்குது. அருண் விஜயின் பாவனைகளை அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவரோட ஆக்டிங் மூலம் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளார். அருண் விஜய் மற்றும் தங்கச்சி இடையே உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. அடுத்து ஹீரோயின் டூரிஸ்டர் கைடா வர்ற அவங்க துருதுருன்னு இருக்காங்க. அருண் விஜய்க்கும் அவங்களுக்குமான லவ் சீன்ஸ்ல அவ்வளவா டெப்தா இல்லை. ஆனால் ஹீரோயின் பாவனையில அருண் விஜய்கிட்ட பேசுறது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் சமுத்திரகனி, நீதிபதியாக வரும் மிஸ்கின் என அனைவர் கேரக்டரும் சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அடுத்தடுத்து என்ன என பரபரப்பாக போகுது. பாலா மீண்டும் பழைய பாலாவாக உருவெடுத்துள்ளார். ஒவ்வொரு கேரக்டரையும் உருவாக்கி இருக்கும் விதம் அனைத்தும் சூப்பர். 2025 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியா இது அமையும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா சைடுமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்ல 1,28 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலா 1,44 லட்சம் ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இந்த கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் தான் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் அதிகமாகுன்னு எதிர்பார்க்கப்படுது. 300 ஸ்க்ரீனில் வெளியான வணங்கான் திரைப்படம் பாசிட்டிவ் விமர்சனம் கிடைச்சிருக்கனால இன்னும் ஒரு 25 ஸ்க்ரீனில் அதிகப்படுத்துறதாக தகவல் வெளியாகி உள்ளது. மொத்தத்தில் 2025 வெளியான முதல் வெற்றி திரைப்படமாக அமையும் வணங்கான் திரைப்படம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனல்.